श्रीशैलेशदयापादरं दीपद्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां सौम्यो भयन्द्रमुल्लब्धरहस्य बोधं वेदान्ततत्त्वविशदीकरणप्रवीणं काञ्चादिदिव्यदलदीप्तमडादिनादं श्रीवासरं मे वरोगिरक आश्रयामः ஆச்சாரியத்துறையிலே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நம்ம சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்தை பற்றிய ஆராய்ச்சி கட்டுரையை பார்த்துட்டு வரோம். இதை யார் செஞ்சுருக்காங்கன்னா, வெளிநாட்டை சேர்ந்த கொலராடோ பல்கலைக்கழக மாணவர் ராபர்ட் சி லெஸ்டர் அப்படின்றவர். இவர் வந்து இது செஞ்சு 1980 அந்த காலகட்டத்தில் செஞ்சுருக்காரு. இப்போ அது வந்து அது ஆங்கிலம் செஞ்சுருந்தார். அதை தமிழாக்கம் பண்ணி கொடுத்தவர் நம்ம சமூகத்தை சேர்ந்த சேலம் சி முரளிதரன் அப்படின்றவர். அவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். அது இல்லாமல் இந்த சமூக ஆராய்ச்சி ஒரு சேனலை கொண்டு வரணுன்ட்டு ஆர்வத்தை தூண்டின முதல் புத்தகமான அடியன் படித்த அந்த ராமானுஜர் புக்கு எழுதின மேலக்கோட்டை ஸ்ரீ சடகோப ராமானுஜர் சுவாமிகளுக்கும் அடியன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதை நம்ம இப்போ இந்த புத்தகத்திலேருந்து நம்ம வந்து ஆராய்ச்சி கட்டுரை புத்தகத்திலேருந்து நம்ம வந்து இப்போ முன்னுரை தான் பார்த்துட்டு வரோம். முன்னுரை முடிய தருவாயில் இருக்குது. இது முன்னுரையில் நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு இதை ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த முன்னுரை கடைசி பகுதியில் இருக்கும். அதை இப்போ நான் வாசிக்கிறேன். ஆனால் இதில் வந்து ஒரு சில பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, சமூக ஆராய்ச்சி தேவையான்றது இன்னும் சில பேருக்குள்ளே இருக்குது. ஆனால் தேவை தான். நம்ம என்ன சமூகம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதை வழியை அதன்படி வாழ முடியும். வாழறதுக்கு ஒரு வழியை முறையை நம்ம வகுத்துக்க முடியும் வகுத்து வச்சுக்கிறத நம்ம தொடர முடியும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்குது, அதில் ஒரு சந்தோஷமும் இருக்குது, சம்பிரதாயம் தொடரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு கிடைக்குது. அதனால் இது அவசியம்ன்றது அடியனுடைய கருத்து. இதை தொடர்ந்து இந்த மாதிரி சமூகத்து மேலே ஆர்வம் இருந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த சேனல் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து ஆதரவு கொடுக்க எல்லாரையும் கேட்டுக்கிட்டு அதை மேலும் அதை தொடர்றேன். இதன் இடையிடையே வந்து அடியன் அறிஞ்ச சில விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அது இல்லாமல் இந்த விஷயம் வந்து இப்போது புத்தகத்தில் இருக்குது. நேரடியாக அனுபவிச்சு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சவங்க இதை தொடர்பு கொண்டு அந்த விஷயம் சொன்னாக்கா அடியனுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் அடியனுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுடைய விஷயத்தையும் இதில் தெரிவிக்கிறதுக்கு ஒரு கருவியாக அமையும். ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து வெளியே தெரிவிக்கிறதுக்கு எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா, திருநெல்வேலியில் இருக்கிற நம்ம சத்தியமூர்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் தெரிவிச்சிருக்காரு. அதை பின்னாடி தெரிவிக்கிறேன். இப்போ முதல்ல இதை தொடர்ந்து படிக்கிறேன். அது வரும்போது அந்த வரிசையில் அந்த விஷயத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ தொடர்ந்து படிப்போம். கடைசியாக நம்ம பார்த்தது, கும்பகோணத்தில் 25 குடும்பங்கள் இருந்தால் கூட ஒருவர் கூட பிரதான கோயில், அதாவது சாரங்கபாணி பிரதான கோயிலில் கைங்கரியம் புரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தெலுங்கு சாத்தாதவர்களும் சில தமிழ் சாத்தாதவர்களும் உள்ளனர். இதில் தெலுங்கு சாத்தாதவர்கள் புல் அணிகிறார்கள் அப்படின்ட்டு முடிச்சிருந்தோம். அடுத்ததாக வந்து ரயில்வே லைன் வேலையில் இருந்து ஓய்வு பெற்ற வரதையா என்பவர் திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள ஒரு வரதராஜ பெருமாள் கோவிலில் அர்ச்சகராகவும் தர்மகர்த்தாவாகவும் உள்ளார். அவருடைய தகப்பனார் நம்மாழ்வார் ஐயா, தாத்தா வரதையா, பாட்டன் நம்மாழ்வார் ஐயா, முப்பாட்டன் திருவேங்கடநாதன் ஆகியோரும் அவ்வாறு இருந்ததாக கூறுகிறார். அவருடைய தந்தை சாத்தாதவர்களுக்கும் நாயுடுகளுக்கும் ஆச்சாரியராக இருந்துள்ளார். அவருடைய பாட்டன் திருப்பதியில் இருந்து குடிபெயர்ந்தவர். இந்த விஷயத்துல ஒன்று வந்து நாயுடுகளுக்கும் ஆச்சரியம் இருந்துள்ளார்ன்றதுல இது இப்போ நம்ம திருச்சியில் பார்க்கலாம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் நம்மளவங்க நிறைய பேர் வந்து அங்கே புரோகிதராக இருக்கிறாங்க. அடியன் தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பூவாளர் கோபாலன் இருக்காரு, அவரு புரோகிதர். அவருடைய குமாரர், அதாவது திரு நரசிம்மன், அவர் வந்து நம்மளவங்களுக்கு புரோகிதம் பண்ணுறாரு. அதே மாதிரி நாயுடுகளும் அதிகமாக பண்ணுறாரு. அவர் ஒரு ரொம்ப பிரபல்யம் அந்த ஸ்ரீரங்க நாயுடு சமூகத்துக்கு பண்ணுற அவர் ரொம்ப வல்லவர். நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறார்ன்றது கண்கூட நான் பார்த்துருக்கேன். இந்த விஷயம் இந்த கட்டுரைக்கு பொருத்தமான ஒரு செய்தியாக இருக்குன்றதை கவனிக்கணும். மேலும் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டபத்தில் நிறைய நம்மளவங்க புரோகிதராக இருக்காங்க. நிறைய பேர் உருவாக்கினதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பூவாளர் கோபாலசுவாமி ஐயா இருக்கார். அவர் தான் வந்து நம்மளவங்க நிறைய பேர் அங்கே வந்து புரோகிதராக உருவாக்கியிருக்காருன்றது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து, தமிழ்நாட்டில் சேலம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள எண்ணற்ற அனுமான் கோயில்களில் சாத்தாதவர்கள் சேவை புரிகிறார்கள். எனக்கு தகவல் அளித்தவர்களின் பொதுவாக கூற்றுப்படி சாத்தாதவர்கள் கடவுளுக்கு சேவை செய்யும் தாசர்களுக்கும் விஷ்ணுவின் சின்னங்களுக்கும் மிகுந்த மதிப்பளிக்கிறார்கள். அவர்களை தாசர்களின் தாசர்கள், அதாவது தாசானு தாசர் என்று கூறிக்கொள்கிறார்கள். அனுமன், கருடன், சங்கு, பாஞ்சசன்யம் என்கிற சங்கு, சுதர்சனம் என்கிற சக்கரம் மற்றும் திரும நாமம் ஆகியவற்றை வணங்குகிறார்கள். வந்து அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர்ல நம்மளோட சமூகத்தை சேர்ந்த அடியனுக்கு ரொம்ப பரிச்சயமான திரு அரவிந்தராஜன் இருக்கார். அவர் வந்து அனுமார் கோயிலை பராமரிச்சுக்கிட்டு அங்கே புரோகிதாவும் இருக்காரு. மற்ற
வேற எதுவும் தொழிலுக்கும் போகாம அதையே ஒரு முழு இதுவா அவர் பராமரிச்சது ரொம்ப பெரிய விஷயம். அவர் நல்லா படிச்சிருந்தா கூட அந்த கோயில் கைங்கரியத்தை ஈடுபட்டு முழு பராமரிப்பு செஞ்சுட்டு வராருன்றதை ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயமா இங்க நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல கணுவாய்ப்பாளையத்தில் ரங்கநாதர் கோயில் ஒன்று இருக்கு. அதையும் வந்து இத்திர சம்பத்குமார்ன்ற ஒரு நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் ரொம்ப சிறப்பா ரொம்ப அருமையா பராமரிச்சு வர்றாரு. அதுவும் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான கோவில் தான். அது மாதிரி நிறைய இருக்கு. அடியன் தெரிஞ்ச ஒரு விஷயமா சொல்ற வழி இது மாதிரி இருந்தாங்க, நீங்க அதை வந்து அடியன் தெரியப்படுத்தினாங்க பலருக்கும் தெரிஞ்சுக்காலையோ ஷேர் பண்றேன் அப்படின்றதான் இங்க சொல்லிக்கிறேன். அடுத்து கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள சாத்தாதவர்கள் பொதுவாக சிறிய கோயில்களுக்கு பூசாரிகளாகவும் அர்ச்சகர்களாகவும் சேவை செய்கிறார்கள். எந்த ஒரு சாத்தாதவர்களும் திருமலை திருப்பதி கோவிலில் சேவை செய்யவில்லை. மேல்கோட்டாவில் உள்ள திருநாராயண் கோவிலுக்கு ஒரு சாத்தாத குடும்பத்தினர் மலர்கள் மற்றும் திருமண் கொடுப்பது போன்ற சிறு சேவைகள் புரிகின்றனர். தென் கர்நாடக மாநிலத்தில் நிறைய சிறு கோயில்களில் சாத்தாதவர்களின் நம்மாழ்வார் மடம் உள்ளது. ஒரு சமயம் சாத்தாதர் இங்கு ஜீயராக இருந்தார் என கூறப்படுகிறது. இம்மூன்று மாநிலங்களிலும் சில சாத்தாதவர்கள் கோயில் சேவையிலும் அல்லது தனிப்பட்ட முறையில் ஆச்சாரியர்களாகவோ அல்லது சாத்தாதவர்களுக்கும் மற்றுள்ள அனைத்து கீழ்ஜாதி வைணவர்களுக்கும் புரோகிதர்களாக சேவையாற்றுகின்றனர். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம வந்து பிராமணனா இல்லையான்ற அந்த டவுட்டே தேவையில்லை. நம்ம பிராமணன் தான் அப்படின்றதுன்னா ஒரு புரோகிதம் மற்றவங்களுக்கு வந்து ஒரு புரோகிதம் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோம்னா நம்ம அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான்ன்றது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுலேயே சாத்தாதவர்கள் தென்கல் வைணவர்கள். அவர்கள் பொதுவாக ஸ்ரீரங்கம் ஆச்சாரியார் வழிவந்த கோயில் அண்ணனிடம் பஞ்சசமஸ்காரம் பெறுகின்றனர். சிலர் நாங்குநேரி வானமாமலஜியரின் சீடர்கள், மற்றவர்கள் திருப்பதி பரவஸ்து மடத்தை சார்ந்தவர்கள். அவர்களை தனிப்பட்ட சாதியாக கருதுகிறார்கள். அவர்களுள் நிறைய துணை பிரிவுகள் உண்டு. ஆனால் அவர்களுக்கென்று பாரம்பரிய தொழில் அப்படி நிறுத்தியிருக்காரு. அது என்னென்ன பாரம்பரிய தொழில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சமூகம் வந்து கோவில் கைங்கரியம் மட்டுமே, பெருமாள் கைங்கரியம் மட்டுமே நம்ம செய்யறதுக்கு அதான் தொழில் எதுவும் கிடையாது. பாரம்பரிய தொழில்னாக்கா பூ தொடுக்க தான் சொல்லுவாங்க. அது இப்போ வந்தது. முதல்லலாம் வந்து பூ தொடுத்து விற்கிறதுலாம் கிடையாது. பூ தொடுத்து பெருமாளுக்கு கொடுக்கறது அது கைங்கரியம்னா அது தொழிலாக பண்ணலை, அவங்களுடைய சேவையாக தான் செஞ்சாங்க. அதனால அது இங்க தொழில் நிறுத்தியிருக்கு அந்த புக்கில். அப்புறம் தங்களுக்குள் நெறிப்படுத்திய திருமணம் புரியும் உறவுகளை வைத்துள்ளனர். தனித்துவம் வாய்ந்த சடங்குகளை கொண்டுள்ளனர். கடந்த 70 வருடங்களாக சாத்தாதவர்கள் உள்ளூர், மாநில மற்றும் தேசிய அளவில் தங்கள் சாதியின் மேம்பாட்டுக்காக சங்கங்கள் அமைத்துள்ளனர். மிக சமீப காலத்தில் 1980 நடந்த தேசிய மாநாட்டு சிறப்பிதழில் அபியுதயம் 1921ஆம் ஆண்டிலிருந்து 6 அனைத்து இந்திய சாத்தா சிவேஷ மாநாடுகள் நடந்ததாக உள்ளது. இதில் குறிப்பிட்டிருக்கிறது போல மிக பழமையான சங்கம் அப்படின்னா நான் அடின்னு அறிஞ்ச வரைக்கும் சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவ சங்கம் சென்னை அப்படின்னு தங்கசாலை தெருவில் இயங்கி வந்துட்டு இருந்தது. அதனுடைய பதிவு எண் பார்த்தீங்கன்னா 12/3/1933 அப்படின்னு இருக்கும். அதில் நான் வந்து ஆயுள் உறுப்பினராகவும் இருந்தேன், கமிட்டி உறுப்பினராகவும் இருந்தேன். அதில் வந்து தலைவராக கோபால் இருந்தார். அப்புறம் பொருளாளராக அடியனோட மாமனார் கோவிந்தராஜன் அப்படி இருந்தார். செக்ரட்டரியாக ஆர் வெங்கடேசன் இருந்தார். அவர் தான் வந்து சாத்தா சிவேஷன் குரல் ஒரு புக்கை நடத்திட்டு இருந்தார். அதை தொடர்ந்து அதே விலாசத்தில் அடியன் வந்து சாத்தா சிவேஷன் முரசுன்ற புத்தகத்தை நடத்தி வந்தேன். இப்போ அந்த சங்கம் செயல்பாடுகள் இல்லைன்னா கூட அந்த ஒரே ஒரு விஷயமான ஸ்ரீபெரும்புதூரில் 5ஆம் நாள் அம்சவாக உற்சவம் நடக்குது. அந்த உற்சவத்தை இந்த சங்கம் மூலியமாக நடத்துகிறாங்க. ஃபண்ட் இல்லைன்னா கூட சிரமத்தோட அந்த உற்சவத்தை நடத்திட்டு வராங்க. அது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அடுத்தது சாத்தாதவர்கள் என்பவர்கள் யார்? என்னுடைய ஆய்வுப்படி இவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களுக்கு அடுத்தபடியாகவும் அனைத்து மற்ற சாதியினருக்கு மேலேயும் உள்ளனர். சில பிரதானமான கோயில்களில் சில சாத்தாதவர்கள் வழக்கமாக முதலில் கௌரவிக்கப்படுகிறார்கள். முதல் பிரசாதம் முதலியன பிராமணர்களுக்கு முன்பே இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு சில குறிப்பிட்ட பிரதான கோயில்களில் சாத்தாதவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி போன்ற சில முக்கிய விழா காலங்களில் மிக பெரிய கௌரவம் அளிக்கப்படுகிறது. அதாவது வந்து இந்த கோவிலில் கௌரிக்கப்படுறாங்கல்ல, முதல் தீர்த்தக்காரான்னு, முதல் பிரசாதம், முதல் சடாரி, முதல் தீர்த்தம், இந்த மாதிரி முதல் பிரசாதம் நிறைய இருக்கு. அந்த முதல்ல வாங்குறது இருக்கு. அது வந்து நம்மள நிறைய எல்லா மோஸ்ட் வந்து நிறைய கோவில் நம்மள தான் இருந்தோம். இப்போ அதை மெதுவாக இழந்து இப்போ மற்றவங்க வாங்குறாங்க. நம்மளும் சில கோவில் இன்னும் இருக்குது. இப்போ கூட ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த பரமபாதவாசல் திறக்க நம்மளவங்க தான். அது இன்னும் அவங்க தான் பண்ணிட்டு வராங்க, தூரத்து சொந்தமும் கூட. அது நான் அடியே நேராக பார்த்துருக்கேன். நம்மளுக்கு முதல் மரியாதை அங்கே இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் சில கைங்கரியம் தொடர்றதுக்கு இல்லை அப்படின்னு கேள்விப்படுறேன் அடியன். அது பெருமாள் அனுகிரகத்தால் அது மறுபடியும் தொடர்ந்து நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். பிரார்த்தனை பண்ணதும் நிறுத்தாமல் நம்ம அதனுடைய எப்படி நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க அந்த வழி வந்து நம்ம மறுபடியும் அந்த கௌரவத்தையும் இதையும் நம்ம அந்த மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதோட நம்ம உழைக்கணும், அதை கடைபிடிக்கணும். முதல்ல திருமணிடணும். அது முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அனைவரும் வந்து திருமணிடணும் அப்படின்றது தான். முதல்ல பெரியவங்க திருமணிட்டு காட்டா தான் அப்புறம் அடுத்த வர தலைமுறை இடுவாங்க. மற்றவங்க இடுறாங்க, நம்மள அவங்களே இடல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம
நம்மளுடைய சமூக வழக்கப்படி நம்ம திருமணம் இடணும். சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்னும் போது எந்த ஒரு சமூகத்திலையும் அந்த அவங்களுடைய சமயம் பேர் வர்றதே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா சைவம் வைணவம் இருக்கும் மொழிய, அதுல ஐயங்கார் ஐயர் அந்த மாதிரி வரும் மொழிய சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்ற ஒரு சமூகத்திலேயே நம்மளுடைய பெயர் வருது, சமயத்துடைய பெயர் வருதுன்னா நம்ம சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவ சமூகம் மட்டும்தான். அதனால நம்மளுக்கு வந்து பெருமாள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர். நம்மளுக்கு திருமணம் கண்டிப்பா இடணும். இதை வந்து மெதுவா நிறைய பேர் வெளில போயிட்டாங்க. திருப்பி அதே மாதிரி மெதுவா திருப்பி அதை உள்ள கொண்டு வந்து நிறைய பேர் நெத்திக்கிறதுக்கு முதல்ல பழகணும். திருமணம் இடணும், சீச்சனை மட்டும் இடக்கூடாதுன்றது ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதாவது திருமண சீச்சனை இடணும். அட்லீஸ்ட் ஒரு விழாவிலையாவது, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு சங்க மீட்டிங்ல கூட வந்து யாரும் அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களும் எழுறதில்லை. அதான் ரொம்ப மனசு ரொம்ப மிக வேதனையான ஒரு விஷயம்னாக்கா, முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு என்ன சொல்றத சொல்லக்கூடாது, அதெல்லாம் அந்த போஸ்ட்ல யாரும் இருக்கிறாங்கன்ட்டு அவங்க கூட நெத்தியில ஒண்ணுமே இல்லாம தான் வராங்க. அப்புறம் எப்படி சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவ சமூக சங்கம் ஒரு விழான்னு கொண்டாட முடியாது. அதை வந்து முதல்ல அதை ஃபாலோ பண்ணணுன்றதை அடியன் ரொம்ப வருத்தத்தோட கேட்டுக்கிறேன், ஒரு விண்ணப்பமா வைக்கிறேன். அது கொஞ்சம் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இது ஒரு கண்டிஷனாக போடலாம். நம்ம சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவ சமூகம் நடத்தும் விழா, இதில் அனைவரும் கண்டிப்பாக திருமண் அணிந்து வருவது மிகவும் சிறப்பானது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே போடலாம். அது மாதிரி யாரும் போடுறதே இல்லை. ஏன்னா அது வர முக்கிய பொறுப்பு இருக்கிறவங்க இல்லாத போது அது எப்படி போட முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா இன்னும் தெரியல. அது கொஞ்சம் மெதுவாக மாற்றி அதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அடியன் மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அடியன் அடுத்து இதுல வாதத்திற்காகவும் உண்மையாகவும் சாத்தாதவர்கள் பிராமணர்களின் ஒரு பிரிவினர் தங்கள் ஆத்மார்த்த கோயில் சேவைக்காகவும் பாகத உபச்சாரம் என்னும் பிள்ளை லோகாச்சாரியர் மற்றும் அவரின் அடித்தொழுபவரான மணவாள மாமுனிகள் ஆகியோரின் இறையியலுக்கு இணங்க தங்கள் கூடல் மற்றும் சிகையை விளக்கியவர்கள் எனலாம். சில சாத்தாதா அல்லாதவர்கள் வாதிடுவதைப் போல் அல்லது சில சாத்தாதவர்கள் மறைப்பது போல் தாங்கள் சில சூத்திரர்கள் அல்லது கலவையான சாதியினர் இரண்டு வகையினரும் பிள்ளை லோகாச்சாரியர் மணவாள மாமுனிகள் இறையியலால் கவரப்பட்டு பஞ்சரத்திர தீட்சை பெற்ற சாத்தாதவர்கள் தங்களை உயர்ந்தவர்கள், பிராமணர் அல்லாத மற்ற சாதியினருக்கு மேல் என கூறிக்கொள்கின்றனர். இதுல இருந்து என்ன அடியனுக்கு என்ன புரியுதுன்னா, அதாவது இது வந்து சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவான்றது வந்து ராமானுஜருக்கு முன்னாடியே இருக்கு. அது வந்து புராண காலத்துல இது முடிச்சு நம்ம அடுத்து புராணத்துல இருந்து சில இதுல வருதான்னு தெரியல. புராணத்துல நிறைய வந்து எடுத்துக்காட்டு இருக்கு. எந்த சாத்தாத வம்சம் என்ன வம்சம்ன்றது இருக்கு. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முன்னாடி வீடியோவில். கருட வம்சத்துலேருந்து நம்ம வந்தவங்கன்றத முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னும் அது விரிவாக நிறைய நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பிள்ளைவச்சாரத்துக்கு அப்புறம் வந்தவங்க அவரால் இழுக்கப்பட்டு சிகையை புண்ணு எழுந்துட்டு நாமும் சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா அவரே சொல்லியிருக்காரு பாருங்க. அடுத்தது மற்ற சாதினுக்கு மேல் என கூறிக்கொள்கின்றனர். எவ்வாறாயினும் சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவம் மணவாள மாமுனிகள் 1370 to 1445 காலத்தில் தான் உருவாகி இருக்க வேண்டும். அல்லது ஆழ்வார்கள் பழமை வாழ்ந்த பாகவத பிரபாவத்தின் தொடர்ச்சியாக சாத்வதா என்பது சாத்தாதாவாக மருவியதா ஸ்மார்த்த பிராமணர்களால் தொடர்ந்து எடுத்து செல்லப்பட்டதாக இருக்க வேண்டும். அதேதான் அடியன் சொன்னதான் இவருங்க. அவரே கொஞ்சம் குழம்பி இருக்காரு. அதாவது அந்த மணவாள காலத்துல வந்துதா அப்படின்னு அவரே கேள்வி கேட்கிறாரு. ஆனா அது அந்த காலத்துல வரல, அது முன்னாடியே இருக்குதுன்றதான் இங்க நம்மளுக்கு புராணத்துல இருந்து நமக்கு தெரிய வருது. அவரு சொல்றாரு பாருங்க, ஆழ்வார்கள் பழமை வாய்ந்த பாகவத பிரபாவத்தின் தொடர்ச்சியாக சாத்வதா வம்சம் தான் சாத்தாதாவாக மருவியதா அப்படின்னு அவரே கேள்வி கேட்டிருக்காரு. அப்படிதான் அது உண்மை. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். 12 அபியுதயம் டிசம்பர் 13, 14 1980 பெங்களூரில் நடந்த 7வது அனைத்து இந்திய சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவ மாநாட்டில் வெளியிடப்பட்டது. இந்த புக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த டேட்டை குறிப்பிட்டிருக்காரு. 13 ஆழ்வார்கள் போற்றப்பட்ட முக்கிய 108 திவ்ய தலங்களில் ஒன்று மிக புனிதமான தலம். 14 மதராஸ் மாகாணம் மற்றும் மைசூரு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1871, 1891, 1901, 1911, 1921, 1931 ஆண்டுகளில் சாத்தாதாஸ் மற்றும் சாத்தானிகளை பற்றிய குறிப்பு உள்ளது. இதில் முதல் குறிப்பில் 1871 சாத்தானி என்பவன் பொதுவாக மதவாதியாக, சிறிய கோயில்கள் பூசாரியாக, கடவுளுக்கு சமர்ப்பிக்கும் மலர்கள் விற்பவர்களாக, இதுபோல் உயர்ந்த சாதியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை இந்த சாதி சேர்த்துக் கொண்டுள்ளனர். 1891 ஆண்டு கணக்கெடுப்பில் சாத்தானி என்பது கோயில் கைங்கரியம் புரியும் ஒரு இனத்தவர் என்றும், தென்கலை வைஷ்ணவர்கள் சூத்திரர்கள் என்றும், அது இந்த இனத்தவரின் தோற்றத்தை ராமானுஜர் சாத்தினவர்கள் என்பவர் பிராமணர்கள், சாத்தாதவர்கள் சூத்திரர்கள் என விளக்கியுள்ளது. இதுல இங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அதாவது ராமானுஜருக்கு அப்புறம் தான் சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சாத்தானின் ஒரு பிரிவு வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அது பின்னாடி வரலாறுல வரும்னு நினைக்கிறேன். இது இப்போ அதை வந்து பெருசாக நம்ம எதுவும் பேசுறதுக்கு விரிவான ஒரு விளக்கம் இல்லை. அடுத்தது பிராமணர் மனமாகாதவர்கள் போல் இவ்வினத்தவரும் தங்கள் தலைமுடியை முற்றிலும் மழித்து இடையில் ஆடை தரிக்கின்றனர். பெரும்பாலும் பிராமணர்களைப் போல் இவர்கள் வீட்டு விழாக்களை நடத்துகின்றனர். ஆனால்
பூணூல் அணிவதில்லை. சாத்தானிகளின் பிரதானமான வேலை யாதெனில் பூமாலை தொடுப்பது, கடவுளர்களின் ஊர்வலத்தில் தீப்பந்தம் ஏந்துவது, கோயில் வளாகத்தை தூய்மைப்படுத்துவது மற்றும் பனை ஓலையில் கூடை பெட்டி நெய்தல் மற்றும் வெள்ளை சிகப்பு திருமண் உருண்டை தயாரித்தல். ஐயா என்பது இவர்களின் அடைப்பெயராகும். இந்த குறிப்பில் உள்ளது அனைத்தும் சூத்திரர்கள் என்பதை தவிர, கிளியரா சொல்றாரு இந்த இடத்துல, இந்த குறிப்பில் உள்ளது அனைத்தும் சூத்திரர்கள் என்பது தவிர எனது தமிழ்நாடு கணக்கெடுப்புக்கு ஒத்தே உள்ளது. அதாவது சூத்திரர்கள் என்பது அதுதான் அவர் அங்க அந்த இதுல இல்ல, இவர் ஆராய்ச்சியில சாத்தா சிவ சூத்திரர்கள் என்பது இல்ல, அதை தவிர மற்றதெல்லாம் ஒத்து வருது அப்படின்னு சொல்றாரு. இந்த குறிப்பில் உள்ளது அனைத்தும் சூத்திரர்கள் என்பது தவிர எனது தமிழ்நாடு கணக்கெடுப்புக்கு ஒத்தே உள்ளது. கணக்கெடுப்பில் 140 சாத்தானி பிரிவினர் உள்ளனர். சாத்தாதா, தாசநம்பி, தாசா, குலசேகர வைஷ்ணவா, ராமானுஜ மடம் போன்றன. 1891 மைசூர் கணக்கெடுப்பில் சில சாத்தானிகள் தங்களை சூத்திரர்கள் என குறிப்பிட்டுள்ளதை எதிர்த்து அவதூறு வழக்கு தொடர்ந்தனர். வீணான முயற்சி அது அப்படின்ட்டு அந்த சூத்திரர்கள் சொல்றது வீணான முயற்சி தொடர் போல இருக்கு. அவர்கள் தங்களை பிரதாம வைஷ்ணவா, அதாவது பிரதானமான முதல் உண்மையான வைஷ்ணவர்கள் அல்லது நம்பி வேங்கடாபுர வைஷ்ணவர்கள், பிந்தையது திருப்பதியை சார்ந்தவர்கள் என பொருள்படும். தற்போது வேங்கடாபுர ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மேல்கோட்டையில் உள்ள ஒரு பிராமண சாதி என குறிப்பிட வேண்டும் என்று கூறினர். 1931 மைசூர் கணக்கெடுப்பில் சாத்தானி என்று மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் அவர்களை சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவா என குறிப்பிட வேண்டிய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஸ்ரீ வைஷ்ணவா என்பது ஒரு தனிப்பட்ட பிராமணர்கள் இனம் என்று சாத்தானி என்பவர்கள் பொதுவாக பிராமணர்கள் அல்லாதவர்கள். இதுலேருந்து பார்க்கும்போது சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவான்றது வேற, சாத்தானின்றது வேற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பின்னாடி நம்ம அதை பார்ப்போம். இது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மைசூர் பெங்களூரு 1932 வெளிவந்திருக்கு சொல்றாரு. இதோட இந்த முன்னுரை முடிச்சிருக்காரு. அடுத்து வரலாறு ஆரம்பம். இதுக்கு இடையில ஆழ்வார் திருநகரில் இருந்த ஒரு கைங்கரியப்பரர் அமைச்சிருக்காரு ஒரு விஷயம். அதை 2 நிமிஷம் தான், அதை பார்ப்போம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது இப்போ இதை அடியா சொல்ற விஷயத்துல யாராவது ஒத்திருந்தா அவங்களுடைய விஷயத்தை அனுப்புங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் சொல்றதெல்லாம் இப்போ புக்கு வச்சு படிக்கிறேன். இது இல்லாமல் அடியும் தெரிஞ்ச விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது நடுப்புற உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் யாராவது கைங்கரியம் பண்ணுறீங்க, உங்கள் தலைமுறையிலே உங்கள் மூதாதையர் உங்கள் முன்னோர்கள் செஞ்சதுனால அதையும் எங்கள் சொன்னீங்கன்னாக்கா இந்த ஆராய்ச்சி கட்டுரை நடுப்புற அதை சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றது அடியனுடைய கருத்து. அதை கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த சத்தியமூர்த்தின்றவர் அமைச்சிருக்காரு. அந்த விஷயத்தை அப்படியே படிக்கிறேன். அனைவருக்கும் அடிய நமஸ்காரம். சத்தியமூர்த்தி, திருநெல்வேலி. நான் பிறந்தது 30/11/1950 புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் என்ற ஊரில். என்னுடைய அப்பா ரங்கசாமி, அம்மா உஜ்ஜீவனம். என்னுடைய அம்மாவின் அம்மா இத்ராஜ் அம்மாள். நான் படித்தது புதுக்கோட்டையில். பள்ளி விடுமுறை விட்டவுடன் பாட்டி வீட்டுக்கு வந்து விடுவேன். என்னுடைய பாட்டி திருமையர் சத்தியமூர்த்தி கோயிலில் கைங்கரியம் செய்து கொண்டு இருந்தார்கள். நான் அங்கு வந்தவுடன் அவர்களுடன் சேர்ந்து கைங்கரியம் செய்து வந்தேன். 1972 வரை செய்து வந்தேன். அதன் பிறகு திருநெல்வேலி வந்துவிட்டேன். கோயிலில் சாமி புறப்பாடு ஆகும்போது கட்டியம் மற்றும் கொடை பிடிப்பது போன்றவற்றை செய்து வந்தேன். அதேபோல் பெருமாள் புறப்பாடு செய்ய கருவூலத்தில் நகை எடுப்பதற்கும் போய் வந்து நகைகளை உள்ளே வைப்பதற்கும் கையெழுத்து இடுவேன். அதேபோல் சமையலுக்கு வேண்டிய சாமான்கள் எங்கள் பொறுப்பில் தான் இருக்கும். அதேபோல் காலை மாலை ஒவ்வொரு சன்னதிக்கும் பிரசாதம் கொண்டு போகும் போது விளக்கு பிடிப்பேன். இது போன்ற பொறுப்பான வேலைகளை செய்யும் கைங்கரியம் செய்து வந்தேன். என்னுடைய பாட்டிக்கு பிறகு என்னுடைய அம்மாவின் தங்கை செய்து வந்தார்கள். அவர்களுக்கு பிறகு அவர்களின் மருமகன் திரு அசோக் தற்சமயம் செய்து வருகிறார். அவர் செஞ்ச கைங்கரியத்தை இதில் தெரிவிச்சிருக்காரு. இதை மாதிரி நம்ம சமூகத்தை யாரும் கைங்கரியம் செஞ்சு இருந்தாலோ அதுக்கு தயவு செஞ்சு தெரிவிச்சிங்கன்னா நம்ம சமூகத்தை பற்றிய பெருமையை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். அடியன் இந்த எபிசோடோட முன்னுரை முடியுது. அடுத்த எபிசோடில் வரலாறு ஆரம்பிக்க போகுது. இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க போகிறோன்ற ஆர்வத்தோடவும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோன்ற ஆர்வத்தோடவும் இருக்கேன். இடையிடையே அடியன் அறிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்த பூர்வீக விஷயம் இருந்தாலும் கூட அதை இதில் ஷேர் பண்ண தயாராக இருக்கேன். அதை விட முக்கியமாக என்ன நம்ம பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இது பண்ணால் நம் சமூக பெருமையை நம் சமூகத்துக்குள்ளேயே இன்னும் முழுமையாக தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. இந்த லிங்கை ஷேர் பண்ணுறது மூலியமாக நம் சமூக முன்னேற்றத்துக்கு எல்லாம் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக.